Hi, hello, வணக்கம் and welcome to This is Madison Review. இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் மூவியாக வெளிவந்திருக்க லாஸ்ட் ஆஃப் அஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த ஜாம்பி வைரஸ் உலகத்தை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்கை பார்த்தீங்கன்னா உலகம் வெப்பமயமாகறதுனால மனிதர்களை டேக் ஓவர் பண்ணி மனித இனத்தையே பார்த்தீங்கன்னா அந்த கார்டியஸ் ஒட்டுமொத்தமாக அழிக்க போகுதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து மனிதர்களை டேக் ஓவர் பண்ணுது. 20 வருஷம் கழிச்சு முக்கால்வாசி மக்கள் தொகையே அந்த ஃபங்கை பார்த்தீங்கன்னா அழிச்சிட அதில் பார்த்தீங்கன்னா எல்லின்ற ஒரு பொண்ணு இந்த ஃபங்கைக்கு இம்யூனாக அந்த ஒரு நோயை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூனாக இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படியாச்சும் ஃபெட்ரான்ற ஒரு ஏஜென்ட் கிட்ட சேர்க்க சொல்லி நம்மளோட படத்தோட ஹீரோவான ஜோயலுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இவர் அந்த எல்லியை அந்த ஃபெட்ரா கிட்ட போய் சேர்த்தாரா, இல்லை அதுக்குள்ள அந்த ஜாம்பிஸ்னால இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன வெப்சீரிஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணி ரீசெண்டாக அஃபிஷியலாகவே வெளியே விட்டாங்க. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா கேமை அடாப்ட் பண்ண மூவி. ஏன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ்ன்னு சொல்லிட்டு சீசன் 1 சீசன் 2ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2 கேம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு கேமை அடாப்ட் பண்ணி தான் இவங்க லைவ் ஆக்ஷன் எடுத்தாலும் கேம் மூவிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சாபக்கேடு இருக்கும். ஆனால் இந்த ஒரு வெப்சீரிஸ் அதையெல்லாம் உடைச்சிட்டு டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லுவேன். என்ன தான் கேம் அடாப்டேஷனாக ஸ்டோரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை ரியலிஸ்டிக்காகவும் சரி எமோஷ்னல் வைஸாகவும் சரி இல்லை கேரக்டர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரிப்பிங்காகவே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 எபிசோடு ஓடுது. 9 எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக உங்களை கனெக்ட் பண்ணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதியிருக்காங்க. மொத்தம் 9 எபிசோடு ரன் ஆகுதுன்றப்ப வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நெருக்கி ஓடுது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 9 எபிசோடாக இதை கொடுத்ததுக்கு நெருக்கி ஒரு 6 எபிசோடாவோ 5 எபிசோடாவோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா மொத்தமாக ஒரு டோட்டல் பேக்கேஜாக இந்த வெப்சீரிஸை உட்காந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. அதை தாண்டி ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி பக்காவாகவே பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா 9 எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோடு அந்த எல்லியை கூட்டிகிட்டு இவர் கிளம்புற மாதிரி இருக்கும். அதில் ஜோயல்ன்றது யார், அவருக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன, அவர் எந்த அளவுக்கு ஒரு லூத்ரஸான கேரக்டராக இருக்கார், தன்னோட பொண்ணை இழந்ததுக்கப்புறம் மிருகமாக இருக்க அவரை எல்லின்ற ஒரு கேரக்டர் மறுபடியும் எப்படி மனுஷனாக மாற்றுதுன்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் சில விஷயங்களை வச்சு கன்வே பண்ண விதம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் டோட்டல் பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே லேக் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 எபிசோடு பில்லர் எபிசோடு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இதை தவிர இதுக்கு முன்னாடி வந்த ஜாம்பி படங்களான ரெசிடென்ட் ஈவிலாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயின் டு புசானாக இருக்கட்டும், ஆர்மி ஆஃப் டெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எதுக்கு போகிறோம், அந்த ஜாம்பிஸ் எப்படி இருக்கும், அவங்களோட உலகம் எப்படி இருக்கும், அந்த ஜாம்பிஸ் எப்படியெல்லாம் மனிதர்களை அட்டாக் பண்ணுதுன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து போகும். ஆனால் இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படவே இல்லை. அஃபெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 2வது எபிசோடில் அதிகமாக வருவாங்க, ஒரு 5வது எபிசோடில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 7, 8, 9லாம் ஜாம்பிஸ் எங்கடான்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸ் ஜாம்பி வெப்சீரிஸா இல்லை ஒரு ஸ்லோ மோஷன் ட்ராமாவான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஜாம்பிஸ் எங்கடான்னு தேடக்கூடிய அளவுக்கு போச்சு. லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்ற அந்த ஒரு ஜாம்பி பேஸ் பண்ண அந்த ஒரு வெப்சீரிஸ்லேயே ஜாம்பி எங்கன்று நம்ம கண்ணாடி போட்டு தொலைவுற அளவுக்கு தான் இருந்துச்சு. பாயாசம் எங்கடான்ற மாதிரி ஜாம்பி எங்கடான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸை இந்த வெப்சீரிஸில் அவ்வளோ காட்டவே இல்லை. ஆனால் டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய லவ் லொகேஷன் போய் எடுத்திருந்தாலும் கேம் அடாப்டேஷனை அப்படியே இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலும் விஎஃப்எக்ஸ்லாம் தெரிக்க விட்டாங்க. ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் வேர்ல்டுன்றது எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா அப்படி கண் முன்னாடி நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவலாக அவங்க எந்த ஒரு குறையுமே வைக்கல. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்னு சொல்லிட்டு எல்லாமே சும்மா டாப் நாச்சாக இருந்துச்சு. அதை தாண்டி நீங்கள் ஜாம்பிஸ்க்காக மட்டுமே இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் போஸ்ட் அப்போகலிப்ஸ் உலகம் எப்படி இருக்குன்றதை அழகாகவே கன்வே பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். மொத்தத்தில் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்த கேம் அடாப்டேஷன் வெப்சீரிஸில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு
டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சரி, அந்தளவுக்கு பக்காவாகவே எழுதியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் வைஸ் எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஜாம்பி பேஸ்டு ஒரு வெப் சீரிஸ்ன்றப்ப ஜாம்பியை எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் உங்களை நிறையவே ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோடில் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்கடா ஜாம்பிஸ்ன்னு நம்ம தேடுற அளவுக்கு தான் இருக்குது. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணுச்சு. இதை தவிர 9 எபிசோடு ஓடக்கூடிய அந்த வெப் சீரிஸும் சொரிக்கு 6 எபிசோடாக கொடுத்துருந்தாங்கனால இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. இதை தவிர குரோதமான காட்சிகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு உண்டான வெப் சீரிஸ் இதில் நீங்கள் ஒரு 18+ இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரை பிடிச்சிருந்தா வீடியோ கற்றுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மேடிசன் ரிவ்யூ.